வரவேற்புரை ஆற்றின இந்திய பில்லர்ஸுடைய சமூக ஆர்வலரும் இந்த தகவல் மாதிரி திருவிழா தொடர்ந்து சிறப்பாக நடைபெறுவதற்கு அழைப்புகள் திசையில் உள்ளிட்ட அத்துணை பணிகளையும் நேர காலம் பாராமல் உழைத்துக் கொண்டு வரக்கூடிய தகவல் மாதிரி திருவிழாவுடைய ஒரு தூணாக இருக்கக்கூடிய எங்கள் இளைய தம்பி திரு தினேஷ்குமார் அவர்களை அன்புடன் உங்கள் கைத்தட்டலோடு அழைப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். அனைவருக்கும் வணக்கம். இந்தியன் பில்லர்ஸ் பெருமையுடன் வழங்கும் மார்கழி திருவிழா 2ஆம் ஆண்டில் 27வது நாளில் நடந்து கொண்டிருக்கிறது. தகவல் என்றால் வள்ளல் அதியமான், ரத்த தானம் என்றால் திரு வினோத் நரசிம்மன் அவர்கள், இந்தியன் பில்லர்ஸ் நிறுவன தலைவர். மார்கழி திருவிழாவை 30 நாட்களும் தலைமையேற்று நடந்து கொண்டிருக்கும் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். தமிழ்நாடு மின்சார வாரியம் மேற்பார்வை பொறியாளர் பணி நிறைவு திரு ஆர் தியாகராஜன் அவர்களையும், மாவட்ட கல்வி அலுவலர் பணி நிறைவு திரு மு பொன்முடி அவர்களையும், கம்பன் கழகம் பெண்களின் அணி தலைவி தேர்தமிழ் நாட்டியாளர் கலைமாமணி குரு டாக்டர் எஸ் மதுமொழி ஆனந்த் அவர்களையும், நன்றியுரை ஆற்ற வந்திருக்கும் ஏ சரவணன் சீட்ஸ் தொண்டு நிறுவனம் அவர்களையும் மற்றும் இங்கு வந்திருக்கும் அனைத்து பொதுமக்களையும், ஒளி அமைப்பை பார்த்துக் கொண்டிருக்கும் மதுரை மண்ணின் மைந்தன் திரு ஜோலைபாண்டி அவர்களையும், திரு ஞானவேல் அவர்களையும், டிகை நண்பர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. மிக சிறப்பான ஒரு வரவேற்பை ஆற்றிய தினேசுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக இந்திய பில்லர்ஸுடைய நிறுவனரும் 149 முறை ரத்த தானம் செய்து 150வது முறை ரத்த தானம் செய்ய காத்திருக்கக்கூடியவரும் தகவல் மார்கழி திருவிழா என்கிற இந்த நிகழ்விற்கு ஒரு விதையாக இருந்து நடத்திக் கொண்டிருப்பதுமான இனிய நண்பர் திரு வினோத் நரசிம்மன் அவர்களை தலைமை உரையாற்ற அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய உற்சாகமான மாலை வணக்கம். இந்தியன் பில்லர்ஸ் சார்பாக வெற்றிகரமாக 2ஆம் ஆண்டில் தகவல் மார்கழி திருவிழாவை மிக சிறப்பாக நடத்தி கொண்டு வருகிறோம். இந்த மார்கழி திருவிழாவின் நோக்கத்தை பற்றி இன்று எனது அருமை நண்பர் திரு பத்திரிகையாளர் பொகுரி முருகேசன் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அன்போடு அழைக்கிறேன். மேலும் நாங்கள் பல்வேறு பணிகள் இந்தியன் பில்லர்ஸ் சார்பாக செஞ்சுட்டு வரோம். அது பார்த்தீங்கன்னா ரத்த தானம், கண் தானம், உடல் தானம், உடல் உறுப்பு தானம், தாய்ப்பால் தானம், உணவு வழங்குதல் போன்ற பல்வேறு சேவைகள் செஞ்சுட்டு வரோம். இந்த உணவு வழங்குதல் பார்த்தீங்கன்னா நாங்கள் தருமபுரி உணவு வங்கி அப்படின்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி தருமபுரியை சேர்ந்த 20 தொண்டு நிறுவனங்கள் இணைந்து அந்த பணியை நம்ம இப்போ செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம். அதை பற்றிய ஒரு நிமிஷம் உரையை அருமை நண்பர் எங்களோட வழிகாட்டி திரு சி சரவணன் ஐயாவுக்கு பேச அன்போடு அழைக்கிறேன். மார்கழி திருவிழா நிகழ்விற்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அத்துணை நல் உள்ளங்களுக்கும், இந்த நிகழ்வுக்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அத்துணை பார்வையாளர்களுக்கும் இந்தியன் பில்லர்ஸ் நிறுவனத்தின் சார்பாக மாலை வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்தியன் பில்லர்ஸ், அதே போல கிறிஸ்ட் இந்தியா ஃபவுண்டேஷன், சீட்ஸ் என்ஜிஓ, இந்த மாதிரி ஒரு 20 அமைப்புகள் ஒரு இதே மாதிரி தமாசா உட்காந்து ஏன் நம்ம அரசு மருத்துவமனை கல்லூரி முன்னாடி இருக்கிற பகுதியில் இருக்கிற உறவினர்களுக்கு அதாவது நோயாளிகளுக்கு மட்டும் அரசு மருத்துவமனை உணவு கொடுக்குறாங்க. ஆனால் வர உறவினர்களுக்கு உணவு இல்லை, அதே தவிர்க்கிறாங்க. இவங்களுக்கு ஏதாவது செய்யலாமா அப்படின்னு முடிவு பண்ணி சரி அப்பதான் செய்யலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணுவோம். இதற்கு என்ன பெயர் வைக்கலாம் அப்படின்னு தான் தர்மபுரி உணவு வங்கி அப்படின்னு ஒரு பெயரை வைத்து நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னு போகும்போது
சரி, தொடர்ந்து ஒரு மாதம் நாங்கள் எங்களுடைய நிறுவனங்களை சார்ந்த நண்பர்களே வந்து அதுக்கு பணம் போட்டு செலவு பண்ணிக்கிறோம். ஒரு நாளைக்கு 100 பேர் அப்படின்ற விதம் தொடர்ந்து இன்றைக்கும் கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கி 310வது நாள் நீங்கள் உணவு கொடுத்துட்ருக்கோம். இதில் எத்தனை பேர் பயனடைஞ்சிருக்காங்க? இதுவரை 30,000 பேர் வந்து இந்த நிறுவனம் பயனடைஞ்சிருக்காங்க. நாங்கள் முதல்ல மட்டும் என்ன பண்ணோம்னா ஸ்டார்டிங்கில் நாங்கள் நிறுவனம் தான் போட்டோம். அதுக்கு பிறகு நிறைய வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் எங்கள் நண்பர்கள்லாம் போடும்போது என்ன சொன்னாங்க, மாதிரி பிறந்த நாளுக்கெல்லாம் நாங்கள் கொடுக்கணுமா, எங்கள் சார்பாக கொடுக்கணுமான்னு கேட்டாங்க, திருமண நாளுக்கு கொடுக்கணுமான்னு கேட்டாங்க. சரி, அப்படி தான் கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி எல்லாருமே கொடுத்தாங்க. அப்போ கொடுக்கும்போது ஒரு தரமான உணவு கொடுக்கணும். ஏன்னா ஒரு நோயாளிகளுக்கு வந்து உறவினர்கள் வராங்களே, அவங்களுக்கு ஒரு தரமான உணவு கொடுக்கறதுக்காக என்ன பண்ணணும்னா, இங்கே இருக்கிற பாட்டி வடைக்கடை அப்படின்னு அவங்க வந்து ஒரு ஹோட்டல் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அவர்கிட்ட 1 இயருக்கு அக்ரிமெண்ட் மாதிரி கொடுக்கணும். தரமான உணவு கொடுக்கணும், சுகாதாரமான உணவு கொடுக்கணும். ஏதாவது சாப்பிடும்போது அதனால பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா அந்த ஹோட்டல் கரெக்டாக கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கண்டிஷன் போட்டு இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்திக்கணும். தொடர்ந்து கொடுத்துருக்கோம். இதுக்கு மாவட்ட ஒருங்கிணைப்பாளருக்கு டெய்லி பார்த்தா மாத ஒருங்கிணைப்பாளர் போட்டுருக்கோம். அவர் என்ன பண்ணுவார்னா டெய்லி 12 மணிக்கு போயிடுவார், 12:45 வரை அங்கே இருப்பார். அங்கே வர நோயாளிகளை வரிசைப்படுத்தி அவங்களுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. சாப்பாடு கொடுத்ததோடு எங்களுக்கு நோக்கம் இல்லை, சாப்பிட்ட பிறகு அங்கே இருக்கிற சாப்பிட்டவங்ககிட்ட ஃபீட்பேக், இன்னைக்கு சாப்பாடு எப்படி இருந்துச்சு அப்படின்னு ஒரு ஃபீட்பேக் வாங்கி அதை வந்து டெய்லி அப்டேட் பண்ணுவோம். இந்த மாதிரி பக்கத்தில் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நிறைய டோனர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. நேற்று மட்டும் பார்த்தீங்கன்னா 5 டோனர்ஸ் வந்து நாங்கள் வந்து இன்னைக்கு கொடுக்குறோம்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு இந்த தருமபுரி உணவு வங்கி எல்லா நிறுவனங்களுடைய ஒருங்கிணைப்போட செஞ்சுட்டு இருக்காங்க. இனியும் தொடர்ந்து செய்வோம் அப்படின்ற மாதிரி இருக்கு. எங்களுடைய அடுத்த நோக்கம் என்னன்னா, மதியம் மட்டும்தான் நாங்கள் சாப்பாடு கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணிட்டோம். இப்போ அடுத்த எங்களுடைய பிளான் என்னன்னா, காலையிலையும் கொடுக்கணும், இரவும் கொடுக்கணுன்ற நோக்கத்தில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த சீரிய பணிக்கு உதவி செய்து கொண்டிருக்கிற அத்துணை நன்கொடையாளர்களுக்கும் இந்த நேரத்தில் தருமபுரி உணவு சார்பாக மனமார்ந்த பாராட்டுகள் நன்றியை தெரிவிக்கிறோம். இது தொடர்ந்து போகும்னா உங்களுடைய ஒருங்கிணைப்பை மட்டுமே இல்லாமல் உங்களுடைய நன்கொடையாளர்களை ஒருமித்த அந்த பாராட்டுகள் அவர் கொடுக்க ஒரு இதை வச்சு தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எனவே மீண்டும் ஒரு முறை எங்களை நன்கொடையாளர்களுக்கு ஏன்னா மார்கழி திருவிழாவின் நோக்கம் எதுக்காக நடத்துறோன்றதை பற்றி நண்பர் கொம்புடி முருகேசன் அவர்கள் வந்து விளக்கச் சொல்வார். ஐயா, கொம்புடி முருகேசன் ஐயா.